ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு இட்லி செய்யலான்னு மாவு அரைச்சி கரைச்சி கம்ப்ரஸ் மெத்தடில் மாவு ஈஸியாக பொங்கி வரும்னு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சா 5 மணி நேரத்துக்குள்ளே பொங்குன்னு பொங்கி வலியுது. இதை சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் காரணம் என்னவா இருக்குன்னு யோசிச்சதில் மழை காலத்தில் மாவு புளிக்காது, இந்த கம்ப்ரஸ் மெத்தடு ஓகே. ஆனால் இப்போ என்ன, அதான் நல்லா வெயில் அடிக்கிறதுல இந்த மெத்தட் அவசியமே இல்லையேன்னு எனக்கு நானே சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலம் அறிந்து செயல்படணும், இல்லைனா இப்படி தான் சில பல அவஸ்தையில் மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு எனக்கு நானே அறிவுரையும் சொல்லிக்கிட்டு ஒன்று வெயிட்டை வைக்காமல் இருக்கணும், அப்படி இல்லையா பொங்கி வந்த மாவு பிளேட்டை விழுற மாதிரி ஒரு பிளேட்டையாவது வச்சுருக்கணும். அதுவும் இல்லாட்டி அடுப்பு மேலேயாவது வைக்காமல் இருக்கணும். இப்படி எதையுமே செய்யாததுனால அனுபவி ராஜா அனுபவினும் இத்தனை வயசாகி இருக்கிற அறிவை சரியான டைமில் யூஸ் பண்ண தெரியலையே அப்படின்னு ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் பர்னருக்குள்ளே போன மாவையும் ஊசி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எரிய விட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு 4 கோலில் மட்டும் எரியுது. அப்புறம் ஒரு ஊதினா நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமின்னு மாவை 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.